அப்பதான் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் முருகன் கிட்ட போய் கேட்கிறோம். முருகா எனக்கு அது வேணும் இது வேணும்னு. திருப்பி நம்ம முருகனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்குமா? நீங்க எது பண்ணாலும் சந்தோஷம். அது பணம் ரீதியா பொருள் ரீதியா கொடுத்தா அது உங்களுக்கு சந்தோஷம். ஆனா முருகனுக்கு முழுமையா சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரே விஷயத்துல அவர் மயங்கிடுவாரு. இத பண்ணீங்கன்னா உங்களுக்கு விட்டு அவர் பிரியவே மாட்டாரு. குழந்தை மாதிரி உங்க கூடவே எப்பயும் உட்காந்துப்பாரு. என்னன்னு தானே கேக்குறீங்க? முருகனை நினைச்சு உள்ளன்போடு அவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு, முருகா இந்த பிறவில நான் உன்னை வணங்குறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு, உன்னை ஒவ்வொரு நாளும் நான் பாக்குறதுக்கான அந்த ஒரு பாக்கியம் பண்ணிருக்கேன். இதே மாதிரி எத்தனை எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை வணங்குறதுக்கான பாக்கியம் வேண்டும். இந்த பிறவிலேயே உன்னுடைய திருவடியை சேரணும். முருகா என்னை விட்டு எப்பயும் பிரிஞ்சிடாத. உனக்கு தெரியும் எனக்கு என்ன நடத்துறேன்னு. அனைத்தும் அறிந்தவர் நீ. நீ பாத்துக்கோ என்னுடைய லைஃப. இத மாதிரி சொல்லி பாருங்க. நம்ம லைஃப்ல கஷ்டம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நம்ம அவரை சரண் அடையும் போது நமக்கு என்ன கவலை? ரொம்ப எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். இத சொல்லி